Hello students, 11th standard business max example 8.5ல ஒரு டேட்டா கொடுத்து அதுக்கு geometric mean கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. geometric mean அப்படின்னாலே நம்ம log எடுத்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த log அப்படிங்கிறது புத்தகத்தில் டெக்ஸ்ட் புக்லேயே கடைசி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி கணக்கில் கொடுத்துருக்கிற டீட்டெயில் டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட்டா சிங்கிள் டேட்டா. நமக்கு இதில் வெரைட்டி ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்கிறது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஜியாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா GM = antilog of sigma log x by n. இதுதான் சிங்கிள் டேட்டா கொடுத்துருந்தா. இப்போ முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற டேட்டாவை என்ன செய்கிறோம், வர்டிகலாக எழுதிக்கிறோம். வர்டிகலாக இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இதுமாரி வர்டிகலாக எழுதிக்கிட்டு 85, 70 இதெல்லாம் சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த 85 அப்படிங்கிறதுக்கு லாக் கண்டுபிடிக்கணும். லாகர்தம் log 85 அப்படின்னா அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 2 டிஜிட் இருந்ததுன்னா 1 பாயிண்ட்னு எழுதிக்கணும். 2 டிஜிட் இருந்தால் 1 பாயிண்ட், 3 டிஜிட் இருக்குன்னா அதில் 1 குறைச்சிக்கணும், 2 பாயிண்ட்னு எழுதணும். 2 டிஜிட் இருந்தால் 1 பாயிண்ட்டு, 3 டிஜிட் இருந்தால் 2 பாயிண்ட்டு, 1 டிஜிட் இருந்தால் என்ன செய்யணும்னா அதில் 1 குறைச்சிட்டோம்னா 0ன்னு வந்துடும், 0 பாயிண்ட்னு வந்துடும். இதுக்கு லாக் கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம 85 அப்படிங்கிறதுக்கு லாக் கண்டுபிடிக்கணும். 85 அப்படிங்கிறத இந்த சைடில் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதில் 85 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது பாயிண்ட் எல்லாம் பார்க்காதீங்க, நம்பரை மட்டும் பாருங்கள். 55, 56 எக்ஸட்ரா அப்படியே போனோம்னா 85ங்கிறது இங்கே வருது. 85 அப்படிங்கிறதுல இந்த இடம் தான் 0, 0.9294, 0.9294 இந்த ஆன்சர். இந்த 0ங்கிறது எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது இருக்கக்கூடிய அந்த மேலே டாப்பில் பாருங்கள், 0 கொடுத்துருக்காங்களா, 0. 85ல் பக்கத்தில் 85 0. இதே 85 1 கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 851 கொடுத்துருந்தாங்கன்னா 85ல் 1ல் பார்க்கணும். 852 கொடுத்துருந்தாங்கன்னா 85ல் 2ல் பார்க்கணும். இதே 85 22ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 85ல் 22 இங்கே கிடையாது, 85ல் 22 கிடையாது, 85ல் 2ல் இங்கே ஒரு 2 இருக்கும். அப்படி பார்க்கணும். உதாரணத்துக்கு 85 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 85ல் 0 பார்த்தா போதும், நேரடியாக இதனுடைய லாக் வேல்யூவை எழுதிடும். 85க்கு 92, 94 முதல்ல இதை எழுதிடுறேன். எல்லாத்துக்கும் லாக் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இதனுடைய டோட்டல் சிக்மா லாக் எக்ஸ். லாக் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் சிக்மா லாக் எக்ஸ். சிக்மா லாக் எக்ஸ் அப்படிங்கிறதோட மதிப்பு 17.6373. சம்முக்கு போகும். = antilog of சிக்மா லாக் எக்ஸுக்கு எவ்வளோ மதிப்பு, 17.6373 பை nங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. n = 10, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. antilog of 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1.76373, அதாவது இந்த பாயிண்ட்டு 1 டிஜிட் ரிவர்ஸில் வரும். antilog of 1.76ல் 3ல் 7. நம்ம லாக் ஆன்டிலாக்ங்கிறது அடுத்தது இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அது பார்க்கும்போது அதில் எதில் பார்க்கணும்னா 76 அப்படிங்கிற நம்பரில் 3ங்கிற காலத்தில் 7ங்கிற காலத்தில் இருக்கிறதையும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்ணி எழுதணும். இதனுடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, நம்ம இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறோம்ல, அது 5803 அப்படின்னு வரும்.
இங்கே 1 பாயிண்ட்டுன்னு இருக்குது. 1ன்னு இருந்ததுன்னா 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். அதனால் 58.03ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஜியோமெட்ரிக் இமேஜ். ஓகே.